அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களோடு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்கு ஆண்டவருக்கும் ஸ்தல போதகர் மற்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட தகப்பனே நீங்கள் பேசுங்க என்று ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் நிச்சயமாக ஒரு விடுதலை தருவார். இந்த நோட்டீஸில் ஒரு அருமையான தலைப்பு போடப்பட்டிருக்கு. வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். வருஷம் என்பது ஒரு 365 நாட்கள் கடந்து மீண்டும் ஒரு 360 ஒரு சகாப்தம். ஒவ்வொரு நாளும் செல்வது. நான் புலம்பல் 3:22 சொல்லுது, நான் நிர்மூலமாக அற்புத கர்த்தருடைய சுத்த கிருபை காலைதோறும் அவை புதியவைகள். தீத்து 3:5 சொல்கிறாரு, அவரின் நீதி நிமித்த என்னை ரட்சிக்கலை, அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்த நுழைவினால் அவர் என்ன பண்ணுறாரு, மீட்டுக்கொள்கிறார். ஒருவேளை சங்கீதக்காரன் சொல்கிறப்போ எங்களுடைய பெலத்தினால் அல்ல, எங்களுடைய மிகுதினால் அல்ல, அது சுபாகம் 11:12 சொல்கிறப்போ வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய கண்கள் என்பேல் நோக்கமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கி மன்னிக்கிற ஆண்டவர், அந்த மன்னிக்கிற ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிற நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில், ஒரு செடியை போய் பார்க்குறாரு, அந்த செடியில் கனி தரலை. அப்போ இந்த செடி கனி இல்லையப்பா, பல வருஷமாக அந்த தோட்டத்தில் இருக்கே, இந்த தோட்டத்தில் இந்த செடி நம்ம அந்த இடத்த ஏன் கெடுக்குது, எடுத்து போடுங்கிறப்போ அந்த தோட்டக்கார் சொல்கிறார், இல்லையா இதை நான் சுற்றி வெட்டி அந்த களையை எடுத்துகிட்டு தண்ணி பாய்ச்சி அதுக்கு உரம் போடுறேன். உரம்னா நமக்கு கொடுக்குற நல்ல மண்ணா, அந்த மண்ணா கொடுக்குறேன், அடுத்த வருஷம் கனி தரும், தரலைன்னா வெட்டி போடலாம், இந்த ஒரு வருஷம் மட்டும் அது அதில் இருக்கட்டும்னு சொல்கிறேன். அப்படி ஒவ்வொரு ஆண்டுகளும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் அதுதான் அந்த அழுமையான வாக்கு தத்தத்தை அன்பு சகோதரர் போட்டிருக்காரு. உங்களுக்கு கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி தினமும் நடத்துகிறவர். ரொம்ப அருமையான ஏசாயா 58 நினைக்கிறேன். ஏசாயா 58 தான் இன்னைக்கு காலையில் நான் வாக்கு தத்தத்தை எடுத்து, கர்த்தர் நித்தம் நடத்தி உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளவதாக்கும். அந்த 58 ரொம்ப ஒரு சூப்பர் பகுதி. அது ரொம்ப 58 நீங்கள் வாசிங்க. ரொம்ப 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 நல்ல. காலையில் 2 கோயிலையும் அதான் பிரசங்கம். அந்த தலைப்பு கீழே தான் அந்த அன்புக்குறிகளே, கர்த்தர் நித்தமும் நம்ம நடத்துகிறவர், ஒவ்வொரு வருஷம் நடத்துகிறவர். அதுதான் நம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கைவிடுறதில்லை. ஏசாயா 58:6 சொல்கிறாரு, நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், வாழ்வு கொடுக்கிறவர். 58:7 நமக்கு உணவு கொடுக்கிறவர். நம்முடைய 58:8 நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். நம்முடைய சந்தோஷம் 58:14 ஏசாயா 58:14 மன மகிழ்ச்சியாக இருப்பாயின்னு சொல்கிறேன். ரிச்சாய் மன மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும்னா, இந்த வசனத்தை ராத்திரி நமக்கு அந்த எடிசன் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா நம்பரை நான் ஃபீட் பண்ணல, இப்போ தான் ஃபீட் பண்ணியிருக்கேன். அவர் நம்பர் எனக்கு தெரியல. அவரை கூப்பிட்டேன், ராத்திரிலாம் எடுக்கலை. போனேன், காலையில் கூப்பிட்டா நான் மெசேஜுக்கு போயிட்டேன். இப்போ 11 மணிக்கு தான் அந்த உங்கள் நோட்டீஸு, நோட்டீஸ் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அனுப்பி, நான் பார்க்கல. ரொம்ப அருமையான வாக்குதான். வருஷத்தை என்ன நிறைய பேர் ஆண்டு விழா கூடுவாங்க. ஆண்டு விழா கூடுறவங்களாம் அந்த ஒரு வசனத்தை தான் போடுவாங்க. நிறைய 100 ஆண்டு விழாவுக்கு போனால் ஒரு 60 ஆண்டு விழாவில் வருஷத்தை நன்மையால் ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க. பொதுவாக நான் இதை எப்படிப்பா சொல்கிறதுன்னு அந்த 11 மணிக்கு மேலே கேட்குறப்போ ஒரு செகண்ட் சர்வீஸில் 10:15 என்னவோ 10:30 மெசேஜ் முடிச்சுட்டு உள்ள கம்யூனியன் சர்வீஸ் உட்காந்துருக்குமோ அதை திருப்பினேன். அப்போ நான் என்ன சொல்லலான்னு கேட்குறப்போ எனக்கு என் சிந்தனைக்கு ஞாபகம் வந்தது. நல்ல வெயில் காலம், தண்ணீர் வறட்சி. இந்த இப்போ புழல் ஏரி ஃபுல்லாக இருக்குது தண்ணி. இன்னும் 2 மாதம் மே மாதத்தில் பார்த்திங்கன்னா பாதி தண்ணி இருக்காது, காலி ஆயிரும் மழை பெய்யலைன்னா. இன்றைக்கி ஆப்போசிட் போடுற அளவுக்கு புழலில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. புழலை சுற்றி இங்கே வர தோட்டங்கள்லாம் அதுக்கு தண்ணி இல்லாத காரம். அந்த தண்ணி எங்கேயாவது ஒரு பள்ளம் இருக்கும். அந்த ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயும் ஒரு பள்ளம் இருக்கும். மழை பெய்கிற தண்ணி வருஷம் முழுவதும் அந்த மிருகங்களுக்கு அதில் இருக்கும். அந்த தண்ணி தெளிந்த தண்ணியாக, நீரூற்று போல் அழகான தண்ணியாக இருக்கும். அதில் யானை போய் தண்ணி குடிக்கும், புலி தண்ணி குடிக்கும், சிங்கம் தண்ணி குடிக்கும், காக்கா தண்ணி குடிக்கும், அந்த எல்லாம் தண்ணி குடிக்கும். அந்த தண்ணியை போய் ஒரு நாள் மான் அந்த தண்ணி குடிக்க இறங்கிச்சு. அப்படி தண்ணி கொடுக்க இறங்குறப்போ இப்போ இந்த தரையில் அந்த டியூப் லைட் தெரியுது. நான் தலையை சாய்க்கிறேன்னா எனக்கு கீழே இந்த பெட்டு இருக்கிறதெல்லாம் தெரியல. அப்படி திரும்புகிறப்போ மானுடைய தலை தெரிஞ்சது. முன்னெல்லாம் வீடுகளில் இந்த பூ மாதிரி அழகாக மான் தலையை மாட்டி வைப்பாங்க. அந்த கொம்பு செடி மாதிரி கிளைகள் மாதிரி அப்படி 2 பக்கம் அழகாக இருக்கும். அந்த பார்க்கறதுக்காக தான் முன்ன மானில் வேட்டையாடி வைப்பாங்க. இப்போ மானை வேட்டையாடினா 7 வருஷம் ஜெயிலு. தெரியலன்னா இல்லை, எவனா ஃப்ரெண்டு தான் போட்டு கொடுத்துருவான். அதனால் இப்போ தான் பூவை மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். முன்ன சிங்கத்தை கூட அந்த வீட்டில் வச்சுருப்போம் ஷூட் பண்ணி. அப்படி இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி அந்த மானுடைய தலையை வச்சா அந்த இங்கே ஒரு 4 கொம்பு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும்.
அது தலையை பார்த்துச்சு, ஆகா என் தலை எவ்வளோ அழகு, எவ்வளோ சிறப்பாக இருக்குது என் தலை. அந்த தண்ணியை பார்த்து என் தலையை ரசிச்சிச்சு. அப்படி ரசனை பண்ணி பார்த்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ கொஞ்சத்தில் அந்த கால் தெரிஞ்சுது. இது என்ன என் கால் ஒரு சுண்டு விரல் மாதிரி. இப்போ இந்த விரல் நல்லா இருக்குது, இந்த விரல் ஃபிங்கர், இந்த விரல் ஆள்காட்டி, இதெல்லாம் எப்படி இருக்குது? இந்த ஃபிங்கர் பாரு, இந்த ஃபிங்கர் மட்டும் சின்னதாக அசிங்கமாக இருக்குது. இது பாரு கால் இவ்வளோ குச்சி குச்சாக இருக்குது. இந்த தலைக்கு இப்படி ஒரு கால். அந்த கடவுளுக்கு ஞானமே இல்லையா? இந்த கடவுளுக்கு அறிவே இல்லையா? அந்த காலை கொஞ்சம் அழகாக படைச்சிருக்கக்கூடாதா? என்னென்னா அப்படி கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தது. அதை கற்பனை பண்ணிகிட்டு இருக்கும்போது 5 கிலோமீட்டர் இருக்காங்க, புலி வர்ற வாசனை அதுக்கு தெரிஞ்சது. புலிக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னால் இங்கே மான் இருக்குதுன்னு தெரியும். அதெல்லாம் சிசிடிவி கேமரா இல்லை, கடவுளுடைய அமைப்பே அப்படி தான். கடவுளுடைய அமைப்பே அந்த ஸ்மெல் தெரியும். இதுக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னால் புலி வர்றது தெரியும். ஆகா நம்ம விரோதி வர்றானேன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடுது. அது பசியில் வருது. பசியில் வந்து ஒரு சத்தம் கொடுக்குது. ஆனால் சத்தத்தை கேட்டுக்க அந்த மான் கீழே ஓடிக்கிட்டே இருக்க ஒரு முள் புதர். அந்த முள் புதரை தாண்டோன்னு நினைக்குது. தாண்டப்போ இந்த மானுடைய கொம்புகளில் அந்த புல் முறை மாட்டிக்கிட்டு, அந்த முள் புதர் மாட்டதில் அந்த மான் வெளியே போக முடியல. ஆனால் இவ்வளோ தூரம் அது ஓடியாந்தது அந்த காலு தான் காரணம். ஆனால் இப்போ மாட்டிக்கிட்டது காரணம் யார்? இதுதான். அவன் தான் மான் பார்த்துச்சு, கடவுள் எவ்வளோ நல்லவர், லாடிஸ் எவ்வளோ குட், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். கர்த்தர் எப்போவுமே நல்லவராக இருக்கிறாரு. ஒருவேளை இந்த இடத்துல ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். நமக்கு எப்போ என்ன வேணுமோ அதை கொடுக்கும் அந்த உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கைவிடுறதில்லை. அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்ம கைவிடுறதில்லை. அந்த மான் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு ஒரு மாதிரி சிக்கை எடுத்துகிட்டு ஓடிச்சு. நான் எவ்வளோ பெருமைப்பட்டேன், என் காலை பற்றி எவ்வளோ வீக்காக சொன்னேன். மானானது நீரோடையில் வாஞ்சித்து கதவுள் தெய்வனே என் ஆத்துமா. மானுடைய வாஞ்சை நீரோடையில் இப்படி மான் கால்கள் வந்து இதே மாதிரி தான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. லூக்கா 14:11 சொல்கிறார். மத்தேயு 23:12 சொல்கிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எந்த மனிதன் தன்னை உயர்த்துறானோ, 2 பேர் ஜெபம் பண்ண போகிறான், ஒருத்தன் ஜெபம் பண்ணான். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நான் இந்த சர்ச்சுக்கு ஆசீர்வாதத்தை ஏழை எடுக்கிறேன், இந்த சர்ச்சுக்கு மூப்பராக இருக்கேன், இந்த சர்ச்சுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன், பெயிண்ட் அடிக்க காசு கொடுத்தேன், இந்த இவ்வளோலாம் நான் சர்ச்சில் பெரிய ஆள், தன்னைத்தானே அவன் பெருமைப்படுத்துகிறான். ஒரு மனுஷன் மட்டும் உள்ளே வர முடியாமல் கேட்டுக்கு வெளியே இருக்கான். பாவியாக என்மேல் கிருபையாக இருக்க, சின்னர் ப்ளீஸ் கிரேஸ் மீ, என்மேல் கிருபை, சின்னராகி என்மேல் கிருபையாக இருங்க, கிரேஸ் மீ அழுகிறான். ஆனால் 2 பேர் ஜெபம், அந்த கொடுத்தவனுடைய ஜெபம் கேட்கப்படலை, தன்னை தாழ்த்தினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதுதான் இந்த கம்யூனியனுக்கு முன்னால் இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் சுய நம்பி உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பியே செய்கிறோம். உம்முடைய மேசின் கீழ் உள்ள துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல, உம்முடைய கிருபப்பா. அதுதான் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்க, சன் ஆஃப் டேவிட் எனக்கு இறங்குங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அந்த அம்மா அழுகுறா. இயேசு செவி சாய்க்கலை. சீசுகள் சொல்கிறாங்க, அந்த அம்மா கூப்பிட்றாங்க, ப்ளீஸ் ஏதாவது இருக்குது இல்லைன்னு சொல்லுங்களேன். அது பின்னாலே வருது அந்த அம்மா என்ன சொல்கிறப்போ அவர் சொல்கிறார், இயேசு என்று போயிடுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். மத்தேயு 1:21 சொல்கிறார், என் ஜனங்களுக்கு தான் வந்தேன். இந்த அம்மா ஒரு கானானிய பெண், இந்த அம்மாவுக்கு நான் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே அந்த அம்மா சொல்லுது, நீங்கள் வேண்டான்னு சொல்கிறத என்ன பண்ணுங்கள், குப்பையில் போடுவீங்களே, மிச்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பீங்களே, அதை எனக்கு தாங்க. தன்னை தாழ்த்து. அப்போ தான் சொல்கிறாரு, உம்மா யுவர் ஃபெய்த் ஹீலிங்குங்கிற, என்ன விசுவாசம்னா தன்னை தாழ்த்துதலுங்கிற. எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி கொடுத்ததில் யுவர் ஃபெய்த் ஹீலிங், உன் விசுவாசம் நே. அந்த அம்மாவுக்கு ஒரு வருஷம் இப்போ என்னாச்சு, கூடி போச்சு. வருஷத்தை எப்படி நன்மையால் முடிச்சுட்டுறா பாருங்க. அந்த வருஷத்தை கூட்டி கொடுக்கணும். நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த ஆண்டவற்றை நம்ம எப்போ நம்மை தாழ்த்தி நம்ம ஒன்றுமே இல்லைப்பா, நம்ம ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர்
அந்த 65:1-2 பார்த்தீங்கன்னா, தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவர், அதுதான் ஒரு நல்ல பிரசங்கியார். ஹட்சன் டெய்லர் சைனாவில் ஊழியம் பண்ணார். அவரை ஒரு ஊரில், பெரிய ஊரில் மெசேஜுக்கு கூப்பிடுறாங்க. ஏதோ ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவ ஊரில். இப்போ ஐயா சொன்ன மாதிரி நான் ஊரில் இருந்தேன், ஐயாவை கூப்பிட்டேன், வரல, எப்போ பிஸியாக இருக்கேன், நான் சாத்தூரில் இருந்தேன்லாம் சொன்னார். இதை விட சற்று அதிகமாக ரொம்ப அவரை பெருமையாக பேசுகிறார். ஏன்னா ஹட்சன் டெய்லர் சைனா ரொம்ப பின்தங்கின பகுதி, அந்த பகுதியிலேருந்து அவர் ஊழியம் செய்வது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ரொம்ப பின்தங்கின பகுதி, அங்கேருந்து ஊழியம் பண்ணுறார். அவரை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் மெசேஜுக்கு மைக்கை கொடுத்தோன்னே அந்த மைக்கை அப்படி வச்சுக்கிட்டே இருந்தாராம். 1 நிமிஷம் பேசலையாம், 60 செகண்டு. 60 செகண்ட் பிரசங்கியார் பேசலன்னொன்னே எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் ஒன்றுமே இல்லைங்க, என்னை பிரகாசிக்கிற ஒளி இயேசு. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி இயேசு. அவருக்குள் ஜீவன் தான், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. என்னை பிரகாசிக்க அப்படின்னா இயேசு, நான் ஒன்றுமே இல்லைன்னாராம். சால்வேஷன் ஆர்மியில் ஒரு பெரிய பிரசங்கியாரை கூட்டு ஒருத்தர் ரொம்ப வாழ்த்து சொன்னாராம். அப்போ அந்த பிரசங்கியார் சொன்னாராம், வாழ்த்து சொல்லி மெசேஜ் கையில் கொடுத்தோன்னே அவர் ஒருத்தர் மரத்தை வெட்ட போனார். பெரிய மரம், 100 வருஷம் மரம். கோடாரியை வச்சு வெட்டிக்கிட்டே இருந்தார். கோடாரியால் வெட்டினோன்னு அந்த மரம் உளுந்துட்டு, எவ்வளோ திறமையானவர் இந்த கோடாரியை வச்சு வெட்டிட்டான்னு சொன்னாங்களாம். சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த கோடாரியும் பெருமை பாராட்டினாங்களாம். ஆனால் அதே கோடாரியை அந்த மனுஷன் யூஸ் பண்ணலன்னா அந்த கோடாரி எப்படி இருக்கும்? கோடாரி அவுத்து போட்டானே நான் இதை துரு பிடிச்சிரும். நம்மளை யார் யூஸ் பண்ணணும்? ஆண்டவர். நம்ம எப்போ பெருமைப்படுறோமோ அப்போ ஆண்டவர் அதாவது துன்மார்க்கை பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. யாக்கோபு 4:6 சொல்கிறார், பெருமையுள்ளோருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளோருக்கோ கிருபை அளிக்கிறார். எந்த மனுஷன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறானோ, ஏன்னா ஒன்றுமே இல்லைப்பா, நாங்கள் உங்கள் முன்னிலையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன். அது எனக்கு இதை திங்க் பண்ணுறப்போ தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் பெல்ஷாத்தர், தானியேல் 4ஆம் அதிகாரம் பெல்ஷாத்தர் இந்த உலகத்திற்கு சமாதானம் உண்டாவதான்னு ஒரு ஜெபம் பண்ணுறார். தானியேல் 4:1-2 சொல்கிறார், பீஸ், இந்த உலகத்திற்கு சமாதானம் வரணும். அந்த உலகத்தை நல்ல அலர்சர், அதாவது நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்தரில் நேபுகாத்நேச்சார் நல்ல அமைதி வரணும், அந்த உலகம் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணியிருக்கும். அவருக்குள்ள ஒரு பெருமை. அவர் ஒரு கனவு காண்றார். அவர் கனவு காண்றப்போ ஒரு பெரிய செடி வேகமாக வளருது. அந்த யோனா தலைக்கு மேலே ஆமணக்கு செடி வளர்ந்த மாதிரி வேகமாக வளருது. எங்கெங்கேயோ போகுது, வழியே இல்லாமல் ரோடெல்லாம் அடைச்சிருச்சு. உடனே அந்த களையெல்லாம் வெட்டி 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 போடுறாங்க. அப்போ தூரை மட்டும் விட்டுருங்கிறாங்க. அந்த தூர் வானத்தின் பனியினால் நனையுது. அதே மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. அந்த தானியேலை கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்பா பெல்ஷாத்தாரை நோக்கி கூப்பிட்டு கேட்குறாங்க, நீந்தான் உன் பெருமை தான் அழிவிச்சு போவான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி அடுத்த நாள் அவருக்கு ஒரு பெருமை வந்துடுது. தானியேல் 4:27-30 பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெருமை வந்துடுது. அந்த பெருமை வந்தோடனே அவர் ஓரமாக தள்ளிட்டாங்க. திரும்ப தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறார். 4:34 இழந்து போன ராஜ்யம் அவருக்கு கிடைக்குது. அவர் இழந்து போன ராஜ்யம் அவருக்கு கிடைக்குது. ஒருவேளை நமக்கு பல கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் இந்த வருஷம் ஏன்ப்பா எனக்கு அமைதி இல்லை, இந்த வருஷம் எனக்கு இப்படிப்பட்ட வாக்கு ரெட்டத்தனையான நன்மை தருவேன்னீங்களே, எனக்கே அந்த அன்பு அமைதி இல்லை, இந்த வருஷத்தில் எனக்கு இதை தருவேன்னு சொன்னீங்களே, இந்த உயர்வை தருவேன்னு சொன்னீங்களே, வசனத்து மூலம் என்னோடு பேசுகிறீங்களே, எனக்கு ஏன் அந்த உயர்வு இல்லை, என் குடும்பத்திலே இவ்வளோ பிரச்சனை, அமைதி இல்லாத நிலைமையில் இருக்கேன், எனக்கு விரோதமான செய்வினை கட்டுகள் செய்து கொண்டிருக்காங்க, எனக்கு ஏன் விடுதலை இல்லை, என்னுடைய பாவங்கள் என்ன? தன்னை உணர வேண்டும். தன்னை உணர்ந்து தகப்பனை நோக்கி பார்க்கிறப்போ, சங்கீதம் 19:12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் குற்றங்களை உணர்கிறவன் யார்?
நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம்னு எனக்கு எப்படி தெரியும்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே எனக்கு லிவர் கெட்டு போச்சு. ஏன் லிவர் கெட்டு போச்சுன்னா, டாக்டர் சொன்னால் நீ குடிச்சு நீ 18 வயசுலேருந்து குடிக்கிறடா உன் லிவர் கெட்டு போச்சுங்கிறாரு. என் லங்ஸ் ஏன் கெட்டு போச்சுன்னா, நீ 12 வயசுலேருந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பீடி சிகரெட் அடிக்கிற, அதனால உன் லங்ஸு கெட்டு போச்சுன்னு டாக்டர் சொல்கிறார். எதுக்கு எனக்கு ஸ்டோனுன்னா, நான் பாஸ்போர்ட்டாக சாப்பிட்டேன், நூடுல்ஸும் பாஸ்போர்ட் என்னது வேகாத அரிசியும் சாப்பிட்டேன், அந்த சிக்கன் ரைஸும் எக் ரைஸாக சாப்பிட்டேன், அதனால் இன்றைக்கி ஸ்டோன் வந்துருச்சு. இதுதான் உணருது. இன்றைக்கி ஸ்டோன் வர்றதுக்கு காரணம் என்னுடைய டிரைவர், என் கூட ஒரு தம்பி சாம்சன் வந்திருக்கிறாரு. நாளைக்கு அவருக்கு என்கேஜ்மெண்ட் பூச்சூடுதல் நிகழ்வு. இப்போ உடம்பு சரியில்லை, அவருக்கு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிகிட்டு வர்றான். இனிமேல் நீ என்ன பண்ணக்கூடாது, 150 கிலோ எடை. அவர் ராத்திரி 12 மணிக்குள்ளே எக் ரைஸு நூடுல்ஸு சாப்பிடுவார். அதில் ஒரு உப்பு போடுறான், சிட்ரிக் ஆசிட் டேஸ்ட்டுக்கு. அதான் சிட்ரிக் ஆசிட், அஜினமோட்டோ தான். அந்த ஜூஸில் போட்டோன்னு ஒரு புளிப்பு தன்மை, லெமன் லிம்காவில் முன்னே போட்டாங்க, அப்போ கவர்மெண்ட்டே தடை பண்ணிடுச்சு அதை டேஸ்ட்டுக்கு. அது சாப்பிட்றதால என்ன ஆகும், உப்பு உள்ளே போய் கரையாமல் வியாதி. பக்கத்து வீட்டிலே போய் வாங்குகிறோம், நம்ம தான் நம்மளை உருவாக்கிறோம். ஒழுங்காக சாப்பிட்லன்னா சுகர் வியாதி வந்துடும், தேவையில்லாத சாப்பிட்டா ப்ரெஷர் வியாதி வந்துடும். வியாதிக்கு காரணம் இந்த வருஷம் ஏன் எனக்கு நன்மையாக இல்லைன்னா நான் தான் காரணம். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் அறிக்கையிடுறப்ப அதிலேருந்து ஒரு முழுமையான விடுதலை தரும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த நேபுகாத்நேச்சர் அறிக்கையிடுறப்ப எழுந்து போன வாழ்வு அவருக்கு கிடைச்சிது. அதை தெரிந்தும் அவர் மகன் தவறு பண்ணுறான். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு பெருமை இருக்குது. இப்படி பெருமை நிலை எங்கள் அப்பானு கையால் விழுந்து போச்சு, இந்த பெருமை நிலை எங்கள் அப்பா வீட்டை விற்றாரு, எல்லாம் தெரியும். இந்த பெருமை நிலை எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ கஷ்டம், எங்கள் அப்பா சிகரெட் பிடிச்சா லங்ஸு கட்டு கடைசியில் லுக்குன்னு இருமியே செத்து போனா எங்கள் அப்போ நான் சிகரெட் குடிக்கலாமா, இந்த பெருமை நிலை எங்கள் அப்பா குடித்ததால் இவ்வளோ வேகமாக போயிட்டா நான் குடிக்கலாமான்னு தெரியல. அவன் பெருமைப்படுறதில் என்ன நடக்கு, தானியேல் ஒரே ராத்திரி செத்து போனான். நீ ஆண்டவருக்கு விரோதமாக பேசின, நீ இன்னைக்கு அவுட்டடான்ட்டான். அப்போ இந்த வருஷம் என்ன ஆகாது, நன்மையால் மூடி சுட்டப்படாது. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பெலத்தின் மிகுதியால் 80. இதுக்கு மேலே போனால் ஐயருங்க நாங்கள் அழகாக சொல்லிடுவோம், 40 வயசில் செத்து போனால் நீதிமான் மடிந்து போகிறான், ஒரு மனதில் வைக்கிறதில்லை. உங்களை ஏமாத்துறதுக்கு வேறு வழியும் இல்லை. குடிச்சா ஏன் செத்து போனான்னா எங்கேயோ இது வட்டி விட்டுருவாங்க, உண்மை தானே? அதனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. எனக்கு ஏன் வியாதி, எனக்கு ஏன் துன்பம், எனக்கு ஏன் கடன் பிரச்சனை நினச்சி ஒப்பு கொடுத்தீங்கன்னா இப்பொழுதே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், இப்பொழுதே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். எனக்கு 35 வருஷமாக டயபெட்டிக் பேஷண்ட், 2 வேளை இன்சுலின், 12 மாத்திரை ஒரு நாளைக்கு, சுகர் மாத்திரை 1 2 3 மாத்திரை 2 வேளையும், 2 வேளை இன்சுலின். ஆனால் சுகர் வியாதி எதுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியும். நான் என்னை ஒப்பு கொடுக்குறப்போ அந்த சுகர் வியாதி என்னை கண்ட்ரோல் பண்ணி டேமேஜ் இல்லாமல் கொண்டு போய்கிட்டு இருக்கு. டேமேஜ் ஆகலை, நல்ல வியாதி, சூப்பர் வியாதி கூட வரும், ஒன்றுமே பண்ணாது. நிழல் மாதிரி, நிழல் அந்த பாப்பா போத நிழல் பின்னாலே போது பாருங்க, அதை என்ன போய் தொடுதா, இதே மாதிரி சுகர் கூட வரும், ஒன்றுமே பண்ணாது. டயட் கண்ட்ரோல் நேற்று ஒரு இடத்துக்கு போனேன், அண்ணே சூப்பர் சாப்பாடு, நல்ல ரிச்சு சாப்பாடுனாரு அந்த புது வீட்டில் அந்த தம்பி. நல்ல பிரியாணி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஒயிட் ரைஸு அவ்வளோ அந்த குழம்பு சாப்பாட்டு அளவுக்கு கறி அள்ளி போட்டார், மட்டனை சூப்பர் டேஸ்ட்டு, சோப்பு கரலை குழம்பு, அந்த வத்தல் போட்டு அந்த தூத்துக்குடி டேஸ்ட்டில் அந்த கறி சும்மா சூப்பராக வெந்திருக்கு, குழுன்னு சிக்கன் 65 சூப்பர் டேஸ்ட்டு. அதுக்கு பக்கத்தில் சோப்பான ஊறுகாய் மாதிரி வச்சாங்க. என்னடா நாக்கு ஊறிச்சு, என்னென்ன ஒரு சொட்டை எடுத்து பார்த்தேன், அது ஜாமா, அது வரையும் அப்படி ஒரு ஜாமையாக வாழ்க்கை அவ்வளோ டேஸ்ட்டு. அப்புறம் திக்காக ஒரு பாயாசம் கொண்டாந்து வச்சாங்க, அந்த ஜவ்வரிசி போட்டது அவ்வளோ செம்ம டேஸ்ட். இப்போ மனுஷன் என்னாவா, ஒரு டேஸ்ட் வச்சுனா ஆகா சீச்சி இது நமக்கு புளிக்கும் விட்டுட்டேன். இது பாயாசத்தை என் மனைவி பக்கத்தில் அவங்க இதுலேருந்து ஒரு டேஸ்ட் எடுத்து வச்சேன், சரியான டேஸ்ட். இப்போ நான் 2 வருஷத்துக்கு முன்னால் 3 கப்பு அடிச்சிருவேன். அப்புறம் உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு இருப்பேன் ஒரு அரை மணி நேரம், ½ அன் ஹவரில் தெரியும் எனக்கு ரிசல்ட்டு. ஆனால் அது ஆண்டவர் நமக்கு உணர்த்திருக்கிறார். நீ உன் லைஃப் ரொம்ப நாள் போகணும், நீ எனக்காக வேலை செய்யணும், உன் பிள்ளைகளுக்காக நீ இருக்கணும்,
நீ ஒரு தகப்பனா, ஒரு நல்ல கணவரா, ஒரு நல்ல சகோதரனா. ஒரு சகோதரி சொல்லுது, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற சகோதரி அக்கா சொல்லுது, அந்த அம்மா பேர் லட்சுமி. காலையில் 6:30 மணிக்கு 7 மணிக்கு எழுந்து பல்வெளிகளுக்கு லட்சுமின்னு கூப்பிடுவேன். மேலே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து அண்ணேம்பா அப்படி சத்தம் போடும். அண்ணேன்னு ஒரு சத்தம் போடும். என்னம்மா இவ்வளோ சத்தம் போடுறேன்னா, அண்ணே உங்கள் மேலே ஒரு பாசம், உங்களால் 1000 பேர் நல்லா இருக்காங்கண்ணே, அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும். அது என்ன இப்படி இருக்கு பாரு. இந்த எண்ணத்தை அது ஒரு சாதாரண உலக பிரகாரமாக ஒரு சகோதரிக்கு அப்படி என்ன இருந்தால், வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் என் மேலே என்னை பாதுகாக்கும் ஆண்டவர், என் கருவை என்னுடைய கண்கள் கண்டதுன்னு சொன்ன ஆண்டவர் அன்பா, அவர் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஆண்டவர் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம இஷ்டத்துக்கு போனால், இன்றைக்கி ஃபங்க்ஷனு, வீட்டில் ஃபங்க்ஷனு, வருஷத்தில் ஒரு நாளேன்னு உட்காந்து தண்ணி அடித்தா என்ன ஆகும், இன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாளேன்னு உட்காந்து ஹோட்டலில் போய் வெரைட்டியாக சாப்பிட்டா, ஐயா கேஎஃப்சியில், அந்த மேரி ப்ரௌனில், அப்புறம் எத்தனையோ பேர் இருக்குது, அந்த மாடலம், இதெல்லாம் போய் சாப்பிட்டா நம்ம நிலைமை என்னாகும். ஒருவேளை இது நம்ம வாழ்க்கையை நம்ம தான் என்ன பண்ணணும். இப்போ இன்றைக்கி எக்ஸாம் வந்துருச்சு, நாளைக்கு ஃபைனல், உன் தலையெழுத்தங்க சொல்லப்படும். அட்டம்ப்டா நீ நேரே +2க்குள்ள ஜெயிக்கிறியா, ஜஸ்ட் பாஸ் பண்ணுறியா, 95 மார்க் வாங்குறியா. இப்போ என்ன பண்ணணும், ஐயர் ஜெபம் பண்ணால், வந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணால் ஜெயிச்சிடலாம். நோ நோ நோ, தப்பே. படித்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீ படித்து தான் நாங்கள் ஜெபம் பண்ணுறப்போ உனக்கு ஒரு பலனை ஆண்டவர் தருவார், ஞாபக சக்தியை தருவார். ஒரு ஹெல்ப் பண்ணுற டீச்சர், ஒரே ஒரு தவறு தெரியல, சூப்பர்வைசர் தான் சுற்றி வருவாங்க, அவங்க தப்பு யாரும் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு தான் வர்றாங்க, ஆனால் அவங்களே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் கற்றுருக்கேன். நான் பிசிஎஸ் படிக்க போயிருக்கேன். 4 ஆப்ஷன். முதலில் கிறிஸ்தவ பெயர் எங்கே வந்தது, அந்தியோரியா. அப்போஸ்தலர் 11:24 26 இருக்கு. அந்தியோவானே எனக்கு தெரியல, 3 தலைமுறையாக கிறிஸ்தவன் தான். அந்த சூப்பர்வைசர் அம்மா அந்தியோவானே எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துச்சு. தப்பு பண்ணக்கூடாதுன்னு வந்த அம்மாவே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது. இதுதான் ஆண்டவர். எப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க, உண்மையாக இருப்பாயானால். படிக்காமல் போனால் கிடையாது, படிக்கணும், கொடுத்த வேலையை பார்க்கணும். அப்போ தான் ஞானம் வளரும், அறிவு வளரும். கடவுளுக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். அறிவு என்பது உலக பிறவை நம்ம படித்து தம்முடைய அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. அந்த அறிவு வளரணும்னா நீங்கள் நானும் படிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். இந்த வருஷத்தில் ஜெயிக்கணும், +2ல் நல்ல மார்க் வாங்கணும். நீ நீட்டு முடித்து எம்பிபிஎஸ் போகணும், இல்லைனா பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்து நீ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு போகணும், இல்லை ஒரு நல்ல திருச்சபையின் ஐயா நம்முடைய ஃபாதர் ஆஃப் பிஷப் ஐயா எஸ்ராயை போல் நீ மாறணும் வாழ்க்கையில், இல்லை ஒரு திருச்சபையின் தலைவராய் மாறணும்னா அதற்கேற்ற உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பு வேணால் ஒவ்வொரு வருஷம் நீ உயர்த்தப்படணும், ஒவ்வொரு வருஷம் நீ காக்கப்படணும். ஆண்டவருடைய சத்தத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறப்போ, நான் உனக்கு இன்று விதிக்கிற கட்டளை கர்த்தாய் கைக்கொள்வாயானால் உலகத்துள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று உபாகம் 28:1 சொல்றார். அந்த ஆண்டவர் இன்று நம்மோடு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தை உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர். ஒரு விசை கூட அவரை நோக்கி பார்ப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல மதிய நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த 11வது ஆண்டு உள்ள எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபையை தாங்க. ஈசியை கிறிஸ்தவர் ஆலயத்தை ஆசீர்வதிங்க. திருச்சபையின் போதகர் குடும்பங்கள், ஏரியா சேர்மன், எங்களுடைய பிஷப்ஸ் மற்றும் எங்களுடைய திருச்சபையின் மூப்பர், ஆட்சி மன்ற குழு ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. மீண்டுமாய் விசேஷமாக இன்று +2 தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தமிழகம் முழுவதும் +2 தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஞானத்தை கொடுங்க. இப்படி வல்லம் அந்த பிள்ளைகளோடு இறங்கட்டுமா. ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்